வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 25 எம்எல்ஏக்கள் அந்தர்பல்ட். அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுக இரண்டாக உடைந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை சரியில்லை. நாம் ஏற்கனவே கூறியபடி சி.வி. சண்முகம் அவர்கள் அதிமுகவில் மீண்டும் சசிகலா வர வேண்டும். அதிமுகவின் தலைமை யார் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கிளை நிர்வாகிகளும் தேர்வு செய்ய வேண்டும். எடப்பாடியிடம் மீண்டும் அதிமுகவின் தலைமை பொறுப்பை கொடுப்பது நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுகவில் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் செய்துவிட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இக்கட்டான ஒரு சூழலில் கூட நன்மை செய்யாமல் அவர் சுயநலமாக திமுகவிற்கு பக்கபலமாக அவர் மாறிவிட்டார். மக்களின் தீர்ப்பை எடப்பாடி மதிக்கவில்லை. 25 எம்எல்ஏக்கள் எங்களது பக்கம்தான் இருக்கிறார்கள், நீதிமன்றத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் நாடப் போகிறோம் என்று சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் தெரிவித்திருந்தனர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உயரிய பதவியான பொதுச்செயலாளர் பதவியை நாங்கள் அவருக்கு பெற்றுக் கொடுத்தோம். 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த போது கூட எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியே நாங்கள் பொறுப்பேற்க வைத்து அழகு பார்த்தோம். ஆனால் உட்கட்சி பிரச்சனைகளில்தான் அவர் தலையிட்டு பலரையும் கட்சியிலிருந்து நீக்கி அதிமுகவில் தற்பொழுது முக்கிய தலைவர்கள் இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கக்கூடிய மாவட்டங்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பெண்களையும் குழந்தைகளையும் மாணவர்களையும் நாம் இழந்துவிட்டோம். அம்மா அவர்களது செயல்பாடுகள் எடப்பாடியிடம் இல்லை. கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்ல முடியாமல் எடப்பாடி திணறிவிட்டார். அதிமுகவின் கொள்கைகளையும் அதிமுக கொண்டு வந்த திட்டங்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களிடம் எடுத்து கூறியிருந்தால் இன்றைக்கு ஆளும் கட்சியாகவோ எதிர்க்கட்சியாகவோ வந்திருக்கலாம். ஆனால் முழுவதுமாக எம்ஜிஆரையும் புறக்கணித்து ஜெயலலிதா அவர்களையும் புறக்கணித்து எடப்பாடியின் புகைப்படத்தை மட்டும்தான் அனைத்து இடங்களையும் வைத்துவிட்டார். இதுவும் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களுக்கு கடுமையான கோபத்தையும் ஏற்படுத்தியது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர்கள் கருத்துக்களையும் பதிவிட்டு வருகிறார்கள். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் நீக்க வேண்டும் என்று தனிப்பட்ட ஒரு விரோதமோ எங்களுக்கு கிடையாது. அவர் சிறப்பான ஆட்சியே எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டிருந்தால், மக்களுக்கு நன்மை செய்திருந்தால் அதிமுக பிரகாசமாக பேர் இயக்கமாக தொடர்ந்திருக்கும். தற்பொழுது கடந்த 5 ஆண்டுகளில் முக்கியமான நிர்வாகிகளை அதிமுகவிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கப்பட்ட அந்த நிர்வாகிகள் பிற கட்சியின் எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் எம்பிக்களாகவும் தான் செயல்படுகிறார்கள். ஆனால் அதிமுக நலிவடைந்து கொண்டே இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது சிதைத்து கொண்டு இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 25 எம்எல்ஏக்களை விஜய் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று சட்டசபையில் கூறியிருந்தார்கள். அவையின் கொறடாவின் பேச்சை நாங்கள் மீறவில்லை, எடப்பாடி பழனிசாமி தான் மீறியுள்ளார், மக்களின் தீர்ப்பை எடப்பாடி தான் மீறியுள்ளார் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை சிறப்பாக வழிநடத்த தவறிவிட்டார். அதனால்தான் அதிமுகவின் இந்த நிலைமைக்கு எடப்பாடி தான் காரணம் என்று நாங்கள் கூறுகிறோம் என்று சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் குற்றங்களை சாட்டி வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் மாவட்டங்களில் ஒவ்வொரு உறுப்பினர்களும் எடப்பாடிக்கு எதிராகவே இருப்பதாகவும் அனைத்து நபர்களிடம் சுமார் 3500 நிர்வாகிகளிடம் கையெழுத்திட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டாம் என்ற முடிவிற்கு நாங்கள் வந்துவிட்டோம். நீதிமன்றத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் நாட உள்ளோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் நாங்கள் தவறாக மக்கள் மத்தியில் எடப்பாடியின் திட்டங்கள் நேரடியாக கொண்டு செல்ல முடியவில்லை. எடப்பாடிக்கு அதிகாரங்களை கொடுத்தோம், அதை அவர் சரியாக பயன்படுத்தாமல் ஒவ்வொருவரையும் கட்சியிலிருந்து தான் நீக்கியுள்ளார். இனியும் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று தற்பொழுது ஆதரவுகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் செயல்படுகிறார்கள். நிர்வாகிகளது பேச்சை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கவில்லை. அதிமுகவில் ஒவ்வொரு தொண்டர்களது மனதில் என்ன இருக்கிறது என்பதை எடப்பாடிக்கு தெரியுமா?
கண்டிப்பாக தெரியாது. கிளை நிர்வாகிகள் தான் மாவட்ட செயலாளர்களிடம் தெரிவிப்பார்கள். மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்களிடமும் அமைச்சர்களிடமும் ஆட்சியில் இருந்தால் அமைச்சர்களிடமோ அல்லது கட்சியின் பொதுச் செயலாளர்களிடமோ தெரிவிப்பார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் ஏதேனும் ஒரு செய்தியை கொண்டு செல்லும் பொழுது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் போங்கள், தவறுகள் நடந்தால் நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் போங்கள், அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் போங்கள் என்று மட்டும்தான் எங்களை விரட்டுவாரை தவிர உட்கார்ந்து என்ன பிரச்சனை இருக்கிறது, எதை சரி செய்ய வேண்டும், எந்த மாவட்டங்களில் எந்த தொகுதியில் நமக்கு ஓட்டுக்கள் சரியாக இல்லை, அதை எப்படி நாம் முழுமையாக கைப்பற்றலாம், மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்களை கொண்டு வரலாம் என்று எடப்பாடி எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் எங்களிடம் பேசவில்லை. பெயருக்குத்தான் பொதுச் செயலாளர் கட்சியிலிருந்து நீக்குவதற்கு மட்டும்தான் எடப்பாடி செயல்படுகிறாரை தவிர கட்சியை கட்டமைப்பதற்கோ வளர்ச்சிக்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதையுமே அவர் செய்யவில்லை என்று வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் கருத்துக்களையும் பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 83 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை இழந்துள்ளது. மேலும் பல தொகுதிகளில் அதிமுகவின் வேட்பாளர்கள் தடம் தெரியாமலேயே அவர்கள் குறைந்த வாக்குகளை மட்டும்தான் பெற்றுள்ளனர். இதற்கு காரணம் என்ன? ஒரு காலத்தில் அதிமுக தமிழ்நாட்டில் முதல் கட்சியாகவும் பேரியக்கமாகவும் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சி அமைத்தது அதிமுக தான் என்ற வரலாற்று சாதனையையும் படைத்தது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமைதான் என்ன? மக்கள் அதிமுகவை புறக்கணிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகளே காரணம். குறிப்பாக புதிய கட்சி வந்தது, பெண்களது அதிமுகவில் உள்ள பெண்களது ஓட்டுக்கள் தான் அப்படியே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சென்றுவிட்டது. இனியும் நாம் தமிழக வெற்றிக் கழகத்தை பகைக்கக்கூடாது, அவர்களுடன் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. ஆனால் இதையும் எடப்பாடி கேட்கவில்லை. தற்பொழுது மக்கள் மத்தியில் அதிமுக என்ன பெயரை வைத்துள்ளது தெரியுமா? கூட்டத்தில் ஒரு கட்சியாக அதிமுக இனி எதிர்காலத்தில் இருக்கும். இனி போட்டியே திமுகவிற்கும் விஜய்க்கும் தான். இனி அதிமுக வேறு ஏதேனும் கட்சியில் கூட்டணி சேர்ந்து கொண்டு 10 இடங்களிலோ 15 இடங்களிலோ தான் போட்டியிட வேண்டும் என்று கூறும் அளவிற்கு அதிமுகவின் நிலைமை மாறிவிட்டது என்றால் இதற்கு யார் காரணம்? இதனால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சுமார் 25 எம்எல்ஏக்கள் எடப்பாடிக்கு எதிராக செயல்படுவதற்கு நாங்கள் முன்வந்துள்ளோம். 5500 நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடாது, அதிமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடாது என்று கூறியுள்ளனர். நண்பர்களே, அதிமுகவில் 25 எம்எல்ஏக்கள் அந்தர்பல்டி எடுத்து எடப்பாடிக்கு எதிராக செயல்படுவது சரியா, அல்லது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் சிறப்பான தலைவராக செயல்படுகிறாரா என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.